Hello, all. Welcome to another Lights On discussion session. This week, we'll be talking about the um, uh, probably the comedy classic Hangover. So we have Vikram and Kapil with us today, and let's see if more people join. So, okay, what is the first thing that comes to your mind when you think of Hangover as a film? Yeah. For me, it's personal because um, இது வந்து it would have even இந்த லெவலுக்கு நடக்கலனாலும் these are some instances which would have happened in any boy's life, and it timed well with our age, right? It came when we were in college. அந்த இது நான் ஹேங்கோவர் ஒன்று முதல்ல பார்த்தேன். நான் கூட ஹேங்கோவர் எனக்கு வந்து அந்த வேகாஸ் ஃபேசினேஷன் வந்து ஓஷன்ஸ்ல இருந்துச்சு. அது Okay. Mm. ஓஷன்ஸ் அப்போ அது அது இருந்துச்சு. பட் ஓஷன்ஸ் மேட் மீ ஃபீல் லைக் திஸ் இஸ் நாட் அ வென்யூ தட் ஐ கேன் என்டர். த வே க்ளூனி அண்ட் பிராட் பிட் அண்ட் எவ்ரிவன் அவங்க உள்ள போய் இது பண்றதெல்லாம் ஓகே, இது ஒரு இடம் நம்ம போக முடியாது போல இருக்குங்கிற மாதிரி சொல்லு. பட் இவனுங்க போயிட்டு அந்த ரூம் அதெல்லாம் கூட ஓகே, அது நம்மளால முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். பட் அதுக்கப்புறம் டெரஸ்க்கு போவானுங்க பாத்தியா, அது போக வந்து ஓகே, இது நம்மளால போக முடியிற இடம் தான் போல. மேபி அந்த அளவு காசுலாம் இப்போதைக்கு கிடைக்காது, பட் இட்ஸ் சம்திங் விச் கேன் பி பாசிபிள்னு நினைக்கிறேன். And there are 2-3 instances in the film that I'll talk later. பட் அது அது வரைக்கும் வந்தது. அண்ட் நான் இப்ப அது ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ரீவாச் பண்ணேன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அதனால அது பட் எனக்கு எனக்கு ரியலா ஒர்க் ஆனது ஹேங் ஓவர் 2 தான். இட் வாஸ் Mm. பொதுவா வந்து மோஸ்ட்லி ஐல் பி அலைன் டு கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அபவுட் த ஃபிலிம். கிரிட்டிக்கல் ரிவ்யூ நல்லா இருந்துச்சா இருந்த படம் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். ஹேங் ஓவர் 2 வாஸ் பேஷ்ட். எதுக்குடா எடுத்தீங்கிற மாதிரி தான் எல்லா ரிவ்யூஸும் இருந்துச்சு. அதே டெம்ப்ளேட் தானடா திருப்பி திருப்பி பண்ணிருக்கீங்க, என்ன வேற இன்ஸ்டன்சஸ் தான் சொன்னதுப்போ I'll tell you why Roger Ebert is the greatest reviewer ever. அவருக்கு தான் அந்த 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 இது தெரியும். அதுல வந்து அவர் அந்த ஒரு லைன் போட்டிருந்தார். அந்த இந்த இவன் ஜாக் கெலிஃபனாஸ் சொல்லுவான்ல, Mm. இப்ப லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. அந்த Mm. தாய்லாந்து அந்த ஒரு Mm. அந்த டக்டக்ல போயிட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து இவன் இவன் சொல்லுவான், ஜாக் ஜாக் வந்து சொல்லுவான், மங்கி லிக்கிங் பீனிஸ் இஸ் ஃபன் இன் எனி லாங்குவேஜ். எல்லாரும் அந்த தாத்தாங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து ராஜரிபட் போட்டு செம செமையா இருந்துச்சு. அதுதான் தட்ஸ் த ஹோல் திங் அபவுட் த ஃபிலிம்ல. எனக்கு எனக்கு பெஸ்ட் சீன் ஆஃப் தட் ஃபிலிம் வந்து அவன் ஹூஸ் தட் ஹேண்ட்ஸம் பை Bradley Cooper. பிராட்லி கூப்பர் வந்து ஃபோன் பண்ணுவான்ல, ஹனி இட் ஹேப்பன்ட் அகைனுங்கிறது. அது அப்படியே லிட்டரலா ஒர்க் ஆயிருக்கும் அந்த 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 படத்துல. ஸோ அண்ட் பர்சனலி நான் வந்து அப்பவே டிசைட் பண்ணேன், ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா தாய்லாந்து போகணுங்கிறது. அண்ட் இட் ஹேப்பன். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அது ஒரு 5 வருஷம் பிளான் பண்ணதை வி மேட் இட் ஹேப்பன் டூரிங் மை பேச்சுலர் பார்ட்டினால எனக்கு எனக்கு அந்த அந்த படம் நடக்கலைனாலும் அது இதுதான் இன்டென்ஷன் சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம். பட் அது நடந்தாலே எனக்கு அது இன்னும் ஸ்பெஷல். ஸோ that's why what so like how American Pie is, I will always vouch for this film as well இந்த ஜான்ராக்கு. Yeah. எனக்கு வந்து the first thing, uh, அந்த that actually a line, it's actually a small song that இவன் அலன் ஜாக்கோட கேரக்டர் வந்து இது பண்றது. um, we are the three best friends that anybody could have. எனக்கு வந்து the first thing that comes to my mind அது அந்த the ஸோ நான் வேகஸ் 2 வாட்டி போயிருக்கேன். ஐ மீன் தட் லேண்ட்ஸ்கேப் இஸ் சம்வாட் லைக் தட். ஓகே, சி ஒன்ஸ் நீ வெளில வந்தேன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் டெசர்ட். இட்ஸ் ஆக்சுவலி டெசர்ட். டெசர்ட்டுக்கு நடுவில் தான் வந்து யூ ஹேவ் த கெசினோ அண்ட் இது அந்த தே கால் இட் த லாஸ் வேகஸ் ஸ்ட்ரிப். ஓகே, அந்த ஆமா ஸ்ட்ரிப்ல தான் வந்து பிரிட்டி மச் இட்ஸ் வாக்கபிள். இவங்க தங்கியிருக்கிற இடம் வந்து சீசர்ஸ் பேலஸ். ஆமா சீசர்ஸ் பேலஸ் பெலாஜியோல தான் வந்து த ஓஷன்ஸ் 11ல வந்து அவங்க திருடுறது. அதுக்கப்புறம் இந்த வெனிஷியன் பேலஸ். ஸோ வரிசையாக எல்லாமே அந்த ஸ்ட்ரெச்சில் தான் இருக்கும். ஸோ தட் தட் ஃபிலிம் ரியலி கேப்சர்ட் த தட் ஸ்ட்ரிப் அண்ட் த த லைஃப் அவுட் சைட் இட். அது வந்து வாஸ் 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 அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து த திங் தட் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரகிளிங் ஹார்ட் டு கெட் மை ஹெட் அரவுண்ட் வந்து ஆன் அ வெரி சீரியஸ் நோட் இஸ் I cannot believe that the guy who made this film made Joker.
Or Okay. in other words, a guy who made a film that is uh, uh, one of the most serious films of all ஆ, ஆ. time made the one of the funniest films of all time is just it's I've never seen anyone else do that. இல்ல, Uh, இல்ல. அது அப்படி அப்படி சிலது ஆயிருக்கு. நான் வந்து அ இது எக்ஸாம்பிள் சொன்னதால சொல்றேன். இப்ப இந்த 28 இயர்ஸ் லேட்டரா, டேஸ் லேட்டரா இப்ப ரீசென்ட்டா வந்த படம். தட்ஸ் பை டேனி பாயில். அது வந்து அந்த okay, டோனே செம்மையா மாத்திருப்பாரு. அண்ட் இன்னொரு படம் நான் ஃபேசினேட் ஆன படம்னா, அ சாம் மெண்டஸ் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஸ்கைஃபாலா இல்ல அதுக்கு முன்னாடி படமான்னு தெரியல. சாம் மெண்டஸ்லாம் அந்த மாரி ஆளே கிடையாது. பட் uh, அதுல பட் ஃபியூ திங்ஸ் ஹேப்பன் லைக் தட். ஆனா ஐ கெட் யூர் பாயிண்ட். okay. See, it's still someone like Steven Soderbergh making Oceans. ஆ, ஆ, ஆ. It's ஓகே, a ஓகே. அந்த இதெல்லாம் எனக்கு I யா, can யா, யா. understand. ஓகே, ஓகே. But this is um, உனக்கு um, ஒரு இப்ப இந்த um, இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம்லாம் எடுக்கிறாருல்ல, ஆமாமா. அவர் ஐகானிக். அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் காமெடி வந்து ஷூட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஐ would be யா, that's யா, யா. ஓகே, ஓகே, ஓகே. ஆமாமா. புரியுது, புரியுது. this is this is North Pole, ஆமாமா. South Pole. So அது வந்து எனக்கு I'm really fascinated. Todd Phillips is an amazing filmmaker, I guess. யா, யா. Uh, so அது and yeah, we can go into the specifics, and I really like how that film is structured too. It's really uh, அந்த um, uh, அது என்ன அப்படியே வந்து இட் ரியலி அன்ராப்ஸ் ஒன்று ஒன்றா வந்து ஆமா. பீல் பண்ற இது வந்து இஸ் 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 ரியலி ரியலி அமேசிங். செமையா வந்து அதை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ யா, இட்ஸ் அன் அ அமேசிங் ஒரு இது மாரி இருக்கும். அது என்னது? இந்த ட்ரெஷர் ஹண்ட் மாரி இருக்கும் படம். ரெஸ்டாரண்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அது அதான். அந் சி அத இப் இ இ இப்ப அந்த நான் வந்து என்னென்ன சொல்லி அந்த பார்ட் 2 தப்பு சொன்னாங்களோ, நான் அதெல்லாம் சொல்லி தான் அத பண்றேன். சோ பார்ட் 1ல இவங்க வேகாஸ் அந்த ரூமு அதெல்லாம் வந்து ரூம் லைட்ஸ் எல்லாம் தான் அந்த இது சரியா? அதே இதுல பேரலல்ல தாய்லாந்து கொண்டு வந்தாங்க. அதே மாரி அந்த லைட்ஸ் அண்ட் அந்த அ அந்த வெதர கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. வேகாஸ்ல வந்து இவனுங்க ரூம்ல தான் இருப்பாங்க. பட் தேல் நாட் பி ஸ்வெட்டிங். பட் இந்த இதுல வந்து பிகாஸ் தாய்லாந்து அண்ட் நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃபேக்டர் தெரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம படம் எடுத்திருந்தோம்னா ஸ்வெட் ஒரு ஃபேக்டர் வந்திருக்காது. ஹியூமிடிட்டி ஒரு ஃபேக்டரா நம்ம கொண்டு வந்திருக்க மாட்டோம். பிகாஸ் தே ஆர் வெஸ்டர்னர்ஸ், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தே வில் ஃபீல். இவன் எந்திரிக்க போய் பிராட்லி கூப்பர் எந்திரிக்க போய் அப்படியே ஹில் பி ட்ரென்ச்ட் இன் ஸ்வெட். அது ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் இவனுங்க இது பண்ணி தான் இருப்பானுங்க. பட் செகண்ட் பார்ட்ல வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த இருக்கிறதுலே ஒரு லெவலுக்கு மேல அந்த இந்த வே யூ கஃபா அந்த அந்த அளவுக்கு ஒரு இது வந்து அந்த புலி தான். யா, அந்த உள்ள இந்த கதவை திறந்து புலி பீட் பண்ணவே முடியாது அது. அந்த அது அது இந்த குரங்கு கொண்டு வந்துருமா செகண்ட்ல. யா. அதனால எல்லாமே அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது வந்து இட்ஸ் சம்திங் பினாமினல். சும்மா வந்து இது பண்ண பண்ண மாதிரி இல்ல. அதனாலதான் எனக்கு எனக்கு செகண்ட்ல வந்து யூ நோ எவ்ரிதிங் தட் வாட் வுட் பி தேர்ல. ஆனாலும் அது செகண்ட் பார்ட்ட இது பண்ணது வந்து ஃபேசினேட்டிங்கா இருக்கும். யா, எனக்கு அந்த இட்ஸ் இட்ஸ் ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் இந்த லைட்டிங் இருக்குல்ல, இட்ஸ் ஒன் ஆஃப் த ம். திங்ஸ் தட் இட் ஒர்க்ஸ் மீ ஆல் த டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹாலிவுட். அவங்க வந்து வேகஸ் காமிக்கிறாங்கல்ல, வேகஸ் ம். வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கிரேஷ் டோன்ல வந்து they would have shown ப்ளூயிஷ் கிரேஷ் uh, ப்ளூயிஷ் அந்த இருட்டுல தானே இருக்கும் அது எப்படி இல்ல டே டைம் ஆ வந்து ஓகே, ஓகே. அந்த புரியுது. அந்த அந்த ஐ மீன் லெட் மீ இதுலேருந்து சொன்னா உனக்கு ஈஸியா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பார்ட் டூ வந்து தே ஹாவ் திஸ் இந்த ஆப்பிரிக்கா ஏசியால ஏதாவது ஒரு எல்லோ இடத்துல எல்லோ காமிக்கணும் அப்படின்னா டைப். அந்த எல்லோஷ் ஆமா, செப்பியா டோனை வந்து ஆமா. எடுப்பாங்க. ஓகேயா? ஆக்சுவலா வந்து நான் தாய்லாந்து இருந்து எனக்கு எப்படின்னு தெரியல. ம். Vegas is one of the hottest cities ம். in ம். the world. It's a desert. It's ஆ. very hot. Uh, Summers are very hot. ம். Winters வந்து are moderately.
வார்ம் அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு ஊர் அது. நவ் ஐ டோன்ட் நோ வை தே டூ திஸ். ஒரு அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி ஒன்று காமிக்கணும்னா இந்த ஒரு டோனும் ஏஷியா மெக்சிகோ ஆர் ஏஷியா மெக்சிகோ சவுத் அமெரிக்கா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வச்சுக்கலாம். ஓகே, இந்த கொஞ்சம் இந்த இந்த மேலே இருக்கிற கண்ட்ரிஸ் கீழே இருக்கிற கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எதை காமிக்கிறதா இருந்தாலும் இந்த டோனுக்கு வந்து போயிடுறாங்க. ஐ டோன்ட் நோ வை தே டூ தட். இட் இஸ் it's like you can show uh, exactly how you showed the same tone that you used for Vegas. You can use the same tone for Thailand, and it is going to absolutely work the same way. You don't have to show someone drenched in sweat and to the grayish tone la வந்து someone drenched in sweat is also going to make exactly the same uh, feeling. But I don't know why they do that. மேபி அது சப்கான்சியஸா அஃபெக்ட் ஆகுமோ நம்ம தெரியல. நான் அது 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 எதுக்காகங்கிறத அது நம்ம எடுத்து பார்த்து என்ன ஃபீல்டுங்கிற பார்த்தான்னு தெரியும். பட் It's not just one ஆமா, hangover இது கரெக்ட் தான். the இது கரெக்ட் common தான். common thing. I think ஒரே அது மட்டமா இருக்கிறது மெக்சிகோக்கு தான். மத்ததெல்லாம் மெக்சிகோ எனக்கு தான். தெரியாது. மெக்சிகோக்கு தான் Exactly. ரொம்ப அநியாயத்துக்கு பண்ணுவானுங்க. Yeah, அது ஏதோ ஊரே இல்லாத எப்ப பார்த்தா போதை yeah. கடத்தி இந்த போதை பொருள் கடத்திட்டு இருக்க ஊர் மாதிரி ஆமா. ஃபீல் கொடுப்பான். the only series எனக்கு தெரிஞ்சு வந்து இதுல இருந்து டிஃப்ரெண்டா பண்ணது வந்து தட் செஸ் வச்சு ஒரு சீரீஸ் வந்தது இல்ல, ஒரு குயின்ஸ் கேம்பிட். குயின்ஸ் கேம்பிட் வந்து has a very neutral tone throughout. They will suddenly, I mean, the funny thing is you will be very surprised when they show Mexico City, because you உன் மைண்ட்ல வந்து மெக்சிகோ சிட்டினோடனே வந்து ஒரு சன்னி இதுக்கு நீ எதிர்பார்த்துட்டு இருப்ப. சடன்லி வந்து அந்த அவங்க நியூயார்க்கு வந்து எப்படி என்ன டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே டோனை வந்து மெக்சிகோ சிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐம் லைக் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஆக்சுவலா அது வந்து அப்பவே பிரேக் பண்ண நினைச்சது தான். பிரெஞ்சு நியூ இயர் எல்லாம் வந்ததே இதெல்லாம் பிரேக் பண்ணுங்கிறது தான். பைசைக்கிள் தீவ்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அது பிரெஞ்சு நியூ இயர்ல அந்த இட்டாலியன் நியூரியலிசம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அதை பிரேக் பண்ண நினைச்சது ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் சில இதெல்லாம் மாறவே மாட்டேங்குது. மாற மாட்டேங்குது. யா, கமிங் பேக் டு ஹேங்கோவர். கபில், what is your first thing that you remember about hangover? Am I audible? கேக்குதா? Yeah. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நானும் கரெக்டா +2 முடிச்சவன தான் ஃபர்ஸ்ட் ஹேங்கோவர் ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தேன். ஃபன் லைக் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா அப்பதான் வந்து ஸ்கூலெல்லாம் கட் அடிச்சுட்டு ஹாஸ்டல்லாம் எகிரி வச்சு படத்துக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லா வெளில சுத்திட்டு 9 மணிக்கு கரெக்டா யூனிஃபார்ம் போட்டுட்டு மெயின் கேட் வழியாவே கிளாஸ்க்குள்ள போன மெமரிஸ்லாம் அப்பதான். ஸோ லேட்டர் அதுக்கப்புறமா வந்து அப்பதான் வந்து இந்த தமிழ் டப்பிங் வந்து ரிலீஸ் ஆச்சு. எப்படி ஒரு ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் மாதிரியோ அந்த தமிழ் டப்பிங் வந்து ஒன் ஆஃப் த வேவ் இன் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மத்தியில. ஸோ அது பார்க்குறேன், நான் வந்து இது நம்ம யூஸ்வலா கேட்குற டப்பிங் மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா வாய்ஸ்லாம் வந்து வேற வேற மாதிரி இருந்தது. யூஸ்வலா பண்ற அவர் ஹூஸ் தட் ஆரோக்கியா ராஜ், ஆண்டனி அவங்க, அப்புறம் இவர் முத்து சம்திங் அவங்கலாம் வந்து பண்ணல. வாய்ஸ் எல்லாமே புதுசா இருந்தது, அதே டிஃப்ரெண்ட் இருந்தது. அண்ட் போக 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 டைலாக்லாம் அப்படியே இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல கேட்டா அப்படி இருக்குன்ற மாதிரியே இருந்தது. அது ஃபன்னா இருந்தது. அப்புறமா அப்பதான் காலேஜ் போனது. காலேஜ் ஹாஸ்டல்ல வந்து ஒரு 20-25 பேர் ஒரு ரூம்ல உட்காந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி லேப்டாப்ல படம் பார்க்குறோம். யூஆர் வாட்சிங் ஹேங்கோவர் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அதான் வந்து எனக்கு எப்பவுமே மெமரி. ஹேங்கோவர்னு வந்தாலே வந்து அந்த மெமரி தான். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபீல் குட் மூவி மாதிரி எனக்கு. நான் இப்போ இந்த வீக்கெண்ட்ல லக்கிலி ஐ காட் 2 days ஹாலிடேஸ். ஸோ நான் உட்காந்து 3 பாட்டுமே திரும்ப பார்த்தேன். ஸோ வெரி ஹாப்பி திரும்ப பார்த்தது. ஃபர்ஸ்ட்டும் சரி, தேர்டுக்கு வந்து தமிழ் டப்பிங் இன்னும் இல்லை. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுக்கு தமிழ் டப்பிங் இருந்தது. பட் இப்போ இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் தமிழ் டப்பிங். அது எந்த அளவுக்குன்னா வந்து தமிழ் மீம் நேஷன் வந்து அதை கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி ஒன் வாஸ் யூசிங், ரீல்ஸ்ல பார்க்கலாம், மீம் டெம்ப்ளேட்டா பார்க்கலாம், எல்லாத்துலயும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அ கல்ச்சர் அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். இட் வாஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் ஒன் மாதிரி போயிடுச்சு. அண்ட் அந்த பசங்க த காய்ஸ் ஹூ டிட் தட் டப்பிங் அவங்க வந்து மதுரை காலேஜ் தானா, மதுரை அமெரிக்கன் காலேஜ் ஆர் சம்திங், நாட் ஷோர். யூடியூப்ல அவங்களோட இன்டர்வியூ இருந்தது, அதுவும் ஒரு தடவை பார்த்தேன்.
சொல்லியிருந்தாங்க ஒரு தடவை காலேஜ் வந்து ஏதோ கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சம்திங். நாங்கெல்லாம் வீட்டில் இருந்தோம் அப்போது ஒரு மைக்கு ஹெட்செட்லாம் இருந்தது. சரி என்ன பண்ணலாம்னு பார்த்தப்ப இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா தான் பண்ணோம். அப்படி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாதான்னு சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் நைஸ், நல்ல ட்ரை. இன்னும் ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு ஒர்க்காக பண்ணியிருந்திருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இட் வாஸ் நைஸ். அந்த படம் தமிழ்ல பார்த்தாலும் சரி இங்கிலீஷ்ல பார்த்தாலுமே சரி. இந்த ஒரு சீன் செகண்ட் பார்ட்னு நினைக்கிறேன், நாட் ராங். அதுல ஆலனை வந்து இன்வைட் பண்ணணும் வெட்டிங்க்கு, ஸ்டூவோட வெட்டிங்க்கு. அப்போது இவன் டக்கோட ஒய்ஃபும் அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவான், டக்கு 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 சொல்லுவான், நான் வந்து உன்னோட பாஸ்போர்ட்டை வந்து ரெனியூ பண்ணிட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு அவ ஒய்ஃப் சொல்லுவா, யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவா. அது தமிழ் தமிழ் டப்பிங்ல பார்த்தா சிறப்பான ஆள் நீ அப்படின்னு அவளுக்கு அவ வந்து சொல்ற மாதிரி டப் பண்ணி வச்சிருப்பாங்க. லிட்ரலி யூ ஆர் த பெஸ்ட்ன்றத சிறப்பான ஆள் நீ. அதுவா இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு மீம் டெம்ப்ளேட் இன் தமிழ். நீங்க ட்விட்டர் பக்கம்லாம் போனா அதை அடிக்கடி பார்க்கலாம், சிறப்பான ஆள் நீன்றத. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அதான். அண்ட் இந்த படத்துல வந்து அப்கோர்ஸ் இது வந்து டாட் பிலிப்ஸ் தான் வந்து ஜோக்கர் எடுத்த ஆள் தான் இதை எடுத்தாரு, இல்லை இதை எடுத்தால் தான் ஜோக்கர் எடுத்தாருன்னு சொன்னா நோ ஒன் வுட் பிலீவ் இட். ஆனா இவரோட படம் எல்லாமே இப்படிதான். ஹேங் ஓவர் சீரீஸும் சரி, டியூ டேட் எடுத்திருப்பாரு ராபர்ட் டவுனி ஜூனியர் அண்ட் பேக்கோட சரி. அதுவும் Oh, வந்து யா that ஹீ இஸ் த டைரக்டர். the wife will be pregnant. Pregnant and they'll be Okay. going on a road trip. Wow. I love that இது movie. Really ஈவன் fun. ஐ லவ் தட் வெரி மச். அதான் ஜாக்குக்கும் இவருக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். போத் ஒர்க் வெரி வெல். அண்ட் ஜோக்கர் 2 தான் வந்து ஒரு ஒரு டிசாஸ்டரா முடிஞ்சிருச்சு. ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டாக் அபௌட் தட். பட் இந்த மூவி வந்து செகண்ட் பார்ட், ஆக்சுவலி செகண்ட் பார்ட்டுக்கு வந்து அடுத்து எடுத்ததே எடுத்து வச்சிருக்கானுங்க வந்து சொல்லுவாங்க. பட் இந்த நேம் பார்த்தாலே தெரியுமே, ஹேங் ஓவர். ஹேங் ஓவருக்கு அதை தானே எடுத்து வைக்க முடியும், வேற என்ன எடுத்து வைக்க முடியும்? ஸோ இட்ஸ் வி காண்ட் ஆர்கியூ இன் தட் திங். அண்ட் செகண்ட் பார்ட் இஸ் குட். சேம் டெம்ப்ளேட்டா இருந்தாலுமே கூட அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து ஒரு பேபி, இங்க வந்து அது ஒரு மங்கி. அங்க டக் கல்யாணம், இங்க ஸ்டூவோட கல்யாணம். ஆனால் அங்க டக்கு காணாம போயிடுவான், இங்க ஸ்டூ இஸ் ஒன் ஆஃப் த லீடுன்றதுனால அவனுக்கு ஒரு கசின், ஐ மீன் லைக் ஒரு பிரதர் இன் லா கொடுத்து அவன் காணாம போற மாதிரி. Quite, எனக்கு செகண்ட் பார்ட் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் கேர் அபவுட் திஸ் ரிவ்யூஸ் அண்ட் எனி திங். செகண்ட் பார்ட் இஸ் ஆல்சோ குவைட் நைஸ். எப்பவுமே வந்து நான் தேர்ட் பார்ட் முடியும் போது அந்த இது வரும், எண்ட் கிரெடிட் சீன் வரும். அதை பார்த்துட்டு ஆல்வேஸ் எப்படா ஃபோர்த் பார்ட் எடுப்பான்ற மாதிரி ஃபீல் வந்துட்டே இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அது முடிச்சது. மெலிசா மெக்கார்த்தி கூட கல்யாணம் பண்ணிட்டு டூ வில் பி ஹேவிங் பூபிஸ். அந்த சீன்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு டைமே வந்து என்னடா எடுக்காம போயிட்டான் ஃபோர்த் பார்ட்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் எனக்கு இப்போ தோன்றது வந்து இப்போ ஃபோர்த் பார்ட் எடுத்தாலுமே வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேட்ரிக்ஸ் வந்து இப்போ ஃபோர்த் பார்ட் எடுத்தாங்க, எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். மேட்ரிக்ஸ் ஃபோர்த் பார்ட் எடுத்தாங்களே. அப்படியா? ம். அவங்க தானா? யா சேம் கைஸ் எடுத்தாங்க 25 years later அந்த மாதிரி தானே? யா சி அதான் ஆமா ஆமா இவ்வளவுதான் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இருக்கு ஓகே ஓகே அவங்க தான் இருக்காங்களா? ஓகே ஓகே. யா பட் தே கம்ப்ளீட்லி சேஞ்ச். லைக் ஒரு கலர் டோன்ல இருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க. அது அது அந்த ஃபீலே கொடுக்கல அந்த படம் திரும்ப பார்த்தப்ப. ஸோ ஐ திங்க் தட் சேம் வில் ஹேப்பன் டு திஸ். அண்ட் ஹேங்கோவர் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ரேசிஸ்ட் ஜோக் அண்ட் செக்ஸிஸ்ட் ஜோக் எல்லாமே இருக்கும். அதை இப்போ எடுத்தா அவ்வளோதான். எவ்ரி ஒன் வில் பி லைக் திஸ் நியூ ஜென் பீப்புளுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிளாசிக், ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் காமெடி ஜானர் அப்படின்னா அதான். சேம் லைக் ஒரு அமெரிக்கன் டேட் எப்படியோ, சூப்பர் பேட் எப்படியோ, அதே மாதிரி தான் ஹேங் ஓவர் ஆல்வேஸ் கிளாசிக்கா இருக்கும். நான் 3 பார்த்தது இல்ல. நீ பார்த்திருக்கியா அஸ்வின்? 3 வந்து எனக்கு அதுல இதுவே வராத ஒரு அதுல ஹேங் ஓவர் இந்த 3 எங்க நடக்கும்? நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஏதோ ஃபுன்ரல் நினைக்கிறேன். இல்ல 3 வந்து இட்ஸ் நாட் த சேம் ஸ்டோரி. 3ல வந்து ஆலனோட அப்பா இறந்துருவாங்க. அவனை வந்து ஒரு 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 ஹவுஸ் கூட்டு போற மாதிரி ஒரு பிளான். அங்க போது வந்து கடத்திட்டு போயிடுவாங்க டக்க. திரும்ப அவனை மீட்கிறது தான் வந்து கதை. நாட் த சேம் கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் பட் டிஃப்ரெண்ட் ஒன். பட் குவைட் நல்லா ஃபன்னியா தான் இருக்குமா? யா நான் பார்த்திருக்கேன். ஐ மீன் அது ஏன்னு தெரியல, எனக்கு பார்க்கணும்னு தோணல. பட் இவர் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இவ்வளவு வருஷம் தான் ஆனதுக்கு அப்புறம் ஒரு படத்தை திருப்பி எடுத்து கண்டினியூ பண்ற மாதிரி எடுத்தாலும் வேலைக்கு ஆகுது. வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஒய் இட் வாண்ட் ஒர்க். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் எடுத்தாங்க, ஸ்டார் வார்ஸ் எடுத்தாங்க. இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. அவங்களாலே அது திருப்பி கொண்டு வர முடியாது. மேபி அ ஃபிலிம் விச் கேன் பி ட்ரிபியூட் டு ஹேங் ஓவர் அந்த மாதிரி
எடுக்கணும்னா எடுக்கலாம். அதுவும் ஒர்க் ஆகாது. புது டெம்ப்ளேட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வெதர் இட்ஸ் ரேசிஸ்ட் ஜோக் எல்லாமே இருக்குது. இது ஒருவேளை இப்படி ஆயிருமோன்ற ஒரு யோசனையிலே எழுதினாலே அது காலி. அவங்க அது கவலையே படக்கூடாது. அந்த அப்படியே இப்ப புஷ்பா எல்லாம் எதுக்கு ஹிட் ஆச்சு? அவங்க கவலையே படல. அவங்க கவலையே படாம எடுத்ததுனாலதான் அது 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 ஹிட் ஆச்சு. ஐயோ இது இப்படி இருந்தா அப்படி இருந்துட்டு யோசிச்சா முடிஞ்சிருக்குங்க அது. இந்த டாட் பிலிப்ஸ்க்கு வந்து ஹவு மை மைண்ட் வாஸ் ப்ளோன் அப்படிங்கிற மாதிரியே வந்து த கை ஹூ ரோட் co-wrote Hangover 2 and 3 with Todd Phillips is a guy named Craig Manzon. Okay. He's the same. He's famous for 2 shows that he created. Okay, HBO la. One வந்து Chernobyl. Okay. The mini series Chernobyl and wow. Last of Us. அத நான் பார்க்கல. Last of Us நீ ட்ரை பண்ணு. Zombie. ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். Outstanding. It's one of the best shows that. கரெக்ட். அது அந்த அந்த ஆக்டர் விக்ரம் மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. பெட்ரோ பாஸ்கல். you would have seen him in Game of Thrones. Oberyn Martell, Prince Oberyn Martell வந்து அதுல கொஞ்சம் எங்கா இருப்பான். இதுல கொஞ்சம் வயசான அந்த மேபி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விக்ரம் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. Probably yeah he's very handsome. My wife likes him so much. Game of Thrones like he's fascinating. Yeah. I mean எனக்கு வந்து எப்படி வந்து கிரேக் மேன்சன் அதாவது அந்த சீரியஸ் கிரேக் மேன்சன் wrote Hangover. Okay, I'm done with this. I think that அதனால தான் நினைக்கிறேன்ல இப்ப because both are great people and they have given respect to their work. That's why it's not just another B grade film which passed by. அமெரிக்கன் பைக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி ஹேங்கோவருக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல் எடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு கல்ட்டா இருக்கு. இல்லைன்னா அது மேபி கான் பாஸ் வித் டைம் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஹேங்கோவர்ல வந்து அப்ப நாட் ஒன்லி அபவுட் ஜோக், அவங்க விஷுவலா காட்டுறது கூட ரொம்ப வந்து அவங்க செகண்ட் பார்ட்ல எல்லாம் வந்து அந்த இது ஸ்டிப்பர் கிளப்புக்குள்ள போகும்போது வந்து நோ ஒன் வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் சச் திங் வில் பி கமிங் சொல்லிட்டு அது அவங்க ஓப்பனா வந்து தட் இஸ் நாட் ஈவன் பிளர் நத்திங், இல்லைன்னா ஒரு ஷார்ட் வச்சு மறைக்கணும், நத்திங் வாஸ் தட். ஓப்பனாவே வந்து ஓகே ஷீ இஸ் அ டிரான்ஸ் மேன் அப்படின்றத வந்து நல்லா காட்டி வந்திருப்பாங்க. அப்படிதான் காட்டணும். அப்படி காட்டினாதான் வந்து ஆடியன்ஸ் வில் பி லாஃபிங் அவுட் லவுட். அந்த ஜானருக்கே மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி காட்டினாதான். அந்த ஃபீல் குட் சீன்ஸ் எல்லாம் கூட செமையா. அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிடிச்ச அந்த டெரஸ் போய் ஃபர்ஸ்ட் இவங்க பாப்பாங்கல்ல, அது வந்து செம்மையா இருக்கும். அது வந்து அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அந்த சீன். அது ஒரு மிடில் கிளாஸ் ட்ரீம் மாதிரி இருக்கும் அந்த இடம். அது போய் அந்த இது பார்த்தா எப்படி இருக்கும். அது வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். அந்த நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அந்த ஸ்வெட்டிங் ஆகுறத பத்தி தாய்லாந்துல, அது வந்து அந்த டைலாகாவே வச்சிருப்பாங்க. டூவே ஒரு தடவை கேட்பான், why are you something like ஏன் இரிட்டேட் அனாய்டா இருக்குன்னு கேட்கும்போது I don't know, I'm an American living in running in 100 degrees Celsius Thailand road அப்படின்னு சொல்லுவான் டூ ஒரு சீன்ல. ஸோ அது வந்து அவங்க டைலாகாவே வச்சிருந்தது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ரொம்ப. நான் நினைக்கிறேன் அந்த தாய்லாண்டை வந்து ரொம்ப மேபி அஃபென்சிவா காட்டினதால இல்லை ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படி அஃபென்சிவா காட்டினதால ரொம்ப லோ ரேட்டிங் வந்துதானே எனக்கு தெரியல. ஏன்னா அது இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எல்லாமே வந்து இந்த கிரைம்ஸ் வந்து ஈஸியா நடக்கும், இந்த மாதிரி ஸ்டிப்பர் கிளப்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு. அவங்க இப்போ பேங்காக் எப்படின்றதுனா நியூயார்க் வந்து அமெரிக்காவுக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் பேங்காக் வந்து தாய்லாந்துக்கு. ஸோ மெயின் சிட்டியே வந்து இப்படிதான் இருக்கும்னு காட்டினதால மேபி அஃபென்சிவ் ஆயிருந்திருக்கலாம். அது இட்ஸ் ஃபன் மூவி தான். அது இருக்கிறது தானே சொன்னது. அது ஐ டோன்ட் அக்ரி வித் தட். அதனால படம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. படம் மூவ் ஆச்சா இல்லையாங்கிறது தானே பாயிண்ட். சரி, நிறைய படம் நம்மளுக்கு ஒர்க் ஆறது ரேட்டிங் கம்மியா இருக்குல்ல, அது இது ஒரு மாதிரி படம். அண்ட் இட்ஸ் ஐ திங்க் இந்த ஏஜ் குரூப் கூட நினைக்கிறேன் இட்ஸ் சம்திங் which personally we all could connect அந்த ஃபீல் நினைக்கிறேன். இப்போ this is the film in the films based on Bachelor Party. I can't remember anything else on top of my head.
எனக்கும் தெரியல. இதுதான் அதேதான் இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தமிழ்ல 2 படம் எடுத்தாங்க. இது பிரியாணி ஒண்ணு அண்ட் திஸ் ஒன் நவீன சரஸ்வதி சபதம். ஓகே. பிரியாணி நவீன சரஸ்வதி சபதம் பிரியாணி லைக் அந்த நாட் பேச்சுலர் திங். நோ தே வில் கோ சம்வேர் அண்ட் ட்ரக் எடுத்துப்பாங்க. நைட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆக்சுவலி அதை மென்ஷனே பண்ணிருப்பாங்க. அது ஒண்ணு. அண்ட் நவீன சரஸ்வதி சபதம் டைலாக்கே இருக்கும், நம்ம ஹேங் ஓவர் மாதிரி போறோமாடா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் இல்லடா, நல்லா யோசிப்பாரு. அதுல அவன் டென்டிஸ்டா இருப்பான், நீ இங்க செக்ஸ் ஆக்டரா இருக்கிற, கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருக்கும். இதான் நாட் அந்த படம் அந்த அளவுக்கு ஈக்குவலா கிரேட்னு இல்ல, பட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க கரெக்டா இங்க இருந்தா நாங்க எடுத்தோம் அப்படின்றத. அந்த ஸ்பீக்கிங் ஆஃப் டென்டிஸ்ட், that joke I really love that joke. அது I'm a doctor, no you are a dentist. எஸ் எஸ். நீங்க தேர்ட் பார்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்ல I'm just a dentist அப்படின்னு ஸ்டூ சொல்லுவான். பில் நோ ஃபக்கிங் டாக்டர்னு சொல்லுவான். அப்படியே மாறின மாதிரி இருக்கும் தேர்ட் பார்ட்ல. அவன் இன்ஸ்பயர் பண்றதுக்காக சொல்லுவான். இது நம்மளுக்கு எப்படி அந்த இந்த படம் தோணுச்சோ, அந்த இந்த என்ன படம் அது, மை நேம் இஸ் டோல்மைட் இஸ் மை நேம். Dolomite is my name. Everything they show is wrong and the jokes, but still ஆனா நம்மளுக்கு பயங்கரமா பிடிக்கும். அந்த மாதிரி இன்னொரு படம் தான் இது. மேபி அந்த ஃபீல் கொஞ்சம் வேற, அது கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆல் தட். பட் இது அந்த டைப் தான். எவ்ரிதிங் இஸ் ஃபண்டமெண்டலி ராங் பட் ஸ்டில் ஐ லைக் இட். செகண்ட் பார்ட் கிளைமேக்ஸ்ல இவர் வருவார்ல, மைக் டைசன் அங்க பாட்டு பாடுவார்ல, ஸ்டூ கேட்பான் ஹவு டிட் யூ மேட் திஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆலன் சொல்லுவான், என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மேட் யூ கால்ஸ், அப்பா தான் ரெடி பண்ணாருன்னு சொல்லுவான். பட் ஹி இஸ் ஒன்லி ஃபார் திஸ் நைட், வி கான்ட் கீப் ஹிம் பெர்மனன்ட்லி அப்படின்னு சொல்லுவான். லைக் பிளாக் பீப்புள ஸ்லேவா வச்சுப்பாங்கல்ல, அந்த ஜோக்கை லைட்டா அது சொல்லியும் சொல்லாத மாதிரி நல்லா காட்டி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பாடலான கேண்டி ஷாப் பாட்டு பாடுவான், பெர்ஃபார்ம் பண்ணுவான்ல செகண்ட் பார்ட். ஆமா, அது சூப்பரா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் கேண்டி ஷாப் பாடுவான். செகண்ட் பார்ட்ல வேற ஏதோ ஒண்ணு. அந்த வீடியோல அந்த பாட்டு அவன் பாடினதும் அந்த இது செமையா இருக்கும். And to be honest, from the bottom of my heart, first part has one of the best end credits. Comparing to every movie I have ever watched, அவங்க அந்த டெலிட் பண்ணிடலாம் சொல்லிடுவோம் போட்டோ எல்லாம். இல்ல ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் டெலிட் பண்ணலாம் சொன்னா கிளிக் ஆனோன்னா அந்த எண்ட் கிரெடிட் ரோல் ஆகும். சாங் ரைட் ரவுண்ட் சாங் ஸ்டார்ட் ஆனோன்னா ஒரு போட்டோவை பார்க்க பெஸ்ட் எண்டிங் ஃபார் எனி மூவி ஐ ஹேவ் எவர் விட்னஸ்ட். அந்த எப்படி அந்த ஒரு மிஷன் இம்பாசிபிளுக்கு அந்த தீம் இருக்குல்ல, படத்துக்கு முன்னாடி அந்த சீன்ஸ் 2-3 போட்டு அந்த மிஷன் இம்பாசிபிள் செமையா இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஹேங் ஓவர் அல்ட்ரா கிரேசியா இருக்கும் படம். பட் அதையும் மீறி அந்த கேமரால இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த படத்துல தான் வாட் ஹேப்பன்ஸ் இன் வேகாஸ் ஸ்டேஸ் இன் வேகாஸ்ங்கிறது இதுலதான் வந்துச்சா, இல்லைன்னா முன்னாடியே அதெல்லாம் இதுலதான் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு நினைக்கலாம். இதுக்கப்புறமா மற்ற படத்துல தான் கேட்டது அதிகம். அது செம ஆப்டா இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் பேங்காக்கு கூட பேங்காக் ஹேஸ் நவ் அப்படின்னு ஒரு டைலாக் போயிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி. அண்ட் ஈவன் அந்த ஸ்டிப்பர் கிளப்ல கூட தட் women when trans men too had sex with சொல்லுவா, there is a reason this is called Bangkok, not bank cunt in mention. Nice joke to throw that. ஆமா அது எல்லாரும் சொல்லுவாங்க. And every there is this thing, நான் இப்ப திரும்ப ஃபுல்லா பார்த்ததுனால நான் சொல்றேன், Alan never speak any like ஒரு curse word மாதிரி Alan never speaks. ஓகே, 3 பாட்டுலயுமே. ஆக்சுவலி அவன் எந்த அளவுக்கு ஒரு இன்னோசென்டான கேரக்டர்னு சொல்லி பார்த்து கரெக்டா ஒரே ஒரு இடத்துல தான் பட் ஹோல் அப்படின்னு மட்டும் சொல்லுவான் ஒரு சின்ன பையனை பார்த்து. மற்ற எந்த இடத்துலயுமே he never speaks any word. ஒரு தடவை அவனை திட்டும்போது கூட டோன்ட் யூஸ் சச் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவான். இட் வாஸ் வெரி அவங்க யோசிச்சு வச்சாங்களா இல்ல சும்மா வச்சாங்க, கேரக்டர் ஸ்கெட்ச் மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கறது. அவன் ஆக்சுவலா அவன் தானே பாவம் இருக்கிறதுல சும்மா இருக்கவனை பிடிச்சா. ஆக்சுவலா கொஞ்சம் எண்டிங் ஆர் மேபி த ஃபீல் இப்ப அஸ்வின் சொன்னால ஞாபகம் வருது. கொஞ்சம் சிந்தகினா விலகி தோப்பாரா இந்த டைப் தான் அந்த எண்டிங், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல கல்யாணத்தை நிறுத்துறன்னு சொல்றதுக்கு அப்புறம் இவன் சொல்ற மாதிரி அதுல அவன் ஓடி போவான்ல, அந்த புல் ரேஸுக்கு முன்னாடி ஓடி போறது, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த 2 சீனும் கொஞ்சம் பேரலல் இருக்கிற மாதிரி.
தோணுச்சு எனக்கு. அது பார்த்தோன்னே எனக்கு பிரியாணி தோணுச்சு. இதெல்லாம் நமக்கு இல்ல. இல்ல இல்ல அப்படிதான் இருந்தது. ஆல்சோ இந்த இந்த மூவில நிறைய நல்ல சாங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த என் கிரெடிட்ல சாங் யூஸ் பண்ணாங்களோ, ரைட் ஒன் மாதிரி எல்லா சாங்குமே நல்லா தான் இருந்தது. அது ஆமா ஆமா. நைட் டைசன் வர்றப்ப நம்மளுக்கு அவன் ஒரு தெரிஞ்ச சாங் பாட்டா போடுவான்ல. இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. பட் நான் இது ரீசெண்டா சும்மா ஸ்பாட்டிஃபைல இருந்தது ஒரு பிளேலிஸ்ட் ஹேங் ஓவர்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது. சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்தது. இப்ப ஆல்சோ இப்ப டாட் பிலிப்ஸ் ரெண்டு தலத்தினோ இடத்துல படத்துல வந்து எல்லாம் சரி சாரி இல்ல டாட் பிலிப்ஸ் ரெண்டு இடத்துல வந்து இது பண்ணிருப்பாரு, கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்க கரெக்டா அந்த டெரஸ் மேல போறப்ப வந்து லிஃப்ட்ல போறப்ப ஹில் பி தேர் ஓகே ஹில் பி தேர் வித் அ கேர்ள், அது ஒண்ணு. அண்ட் தேர்ட் பார்ட்ல லாஸ்ட் பார்ட்ல வந்து ஹில் பி கிவிங் மணி டு அ ஸ்ட்ரிப்பர். ஆஃப்டர் எவ்ரி திங் இஸ் டன் ஹில் பி கிவிங் மணி டு த ஸ்ட்ரிப்பர். அது ஒண்ணு. ரெண்டு இடத்துல ஹி ஹேஸ் அ நைஸ் கேமியோ. ஆக்சுவலா இப்ப நான் இந்த டாட் பிலிப்ஸ் பார்த்து இந்த இந்த மாதிரி இந்த ரைட்டர் அதை எழுதியிருக்காரு, அந்த அந்த அவர் ஜோக்கர் பண்ணியிருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் விக்கிபீடியா பார்த்தேன். அவரு தான் அந்த ரோட் ட்ரிப் படம் எடுத்திருக்காரு. நான் ரோட் ட்ரிப் பார்த்திருக்கேன், பை சான்ஸ் பார்த்த படம் எல்லாம். அது செமையா இருக்கும். லுக்ஸ் லைக் அது இவன் ஃபேவரட் ஜான்ரா போல இருக்கு இந்த ரோட் டிராவல். ஏன்னா அது நல்லா நல்லா ஒர்க் ஆகுது, எல்லா படத்துலயும் ஒர்க் ஆகுது. ஈவன் ஹேங் ஓவர் வந்து அந்த டிராவல் ஃபீல் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ரோட் ட்ரிப் செமையா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணு. பார்க்கணும். Due Date is very funny. ரோட் ட்ரிப் பார்த்துட்டு நான் யூரோ ட்ரிப் பார்த்தேன். யூரோ ட்ரிப் தான் ஆக்சுவலா ஃபேமஸ். Yeah, ரோட் ட்ரிப் Road Trip is famous. But- Yeah. பட் ரோட் ட்ரிப் இவர் எடுத்திருக்காரு போல. Yeah. It's so funny. Euro Trip always reminds me of that song. Scotty doesn't know. ஒரு பாட்டு ஒண்ணு, Matt Damon பாடுற பாட்டு ஒண்ணு வரும். I cannot sing that song now, so it's ridiculously offensive. So, yeah. Kavya, thanks for joining. Hi, sorry for the late timings, but Go I on. saw join Hangover. I wanted to listen. Maybe I'll watch the recording later. I love this film. To be honest, I came to know about it very late, like 5 years back. Very, very late to watch it. But I really enjoyed it. I wished I watched it in முன்னாடியே அப்படின்னு தோண வச்ச ஒரு படம். It was very funny. I think I'm a big fan of the first, but not the second. And I like the third one, okay, but first one was my favorite. Uh, எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். The one Ed Helms தானே, the one who did Stu. அவர் கேரக்டர் ஆஃபீஸ்ல பார்த்து அவர் I like his. So I don't know if I can say this, but there are certain people who you wanna rightly punch on their face, like who have a look. Ed Helms has a look like that. You wanna just immediately punch that guy, like looking like absolutely nonsense. Same with Alan, except Bradley Cooper. Obviously, you wouldn't want to punch him. But apart from that, everybody has this punchable, irritating, annoying face. But the most stupid of them all you would never expect Brad to be. But yeah, he's most stupid one, I felt. But yeah, Ed Helms ஓட ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Over the 3 moviesலயுமே like இட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். வேற இது மாதிரியே நிறைய மூவிஸ் வந்துச்சுல, ஹாரபிள் பாசஸ், அப்புறம் இதே மாதிரி லைக் சிமிலர் டோன்ஸ்ல வந்த படங்கள். ஐ திங்க் டியூ டேட், வேற ஐ டோன்ட் ரிமெம்பர் மச், பட் ஆல் தோஸ் மூவிஸ். அது I think it was suggested as once you watch a very hard hitting movie, then these are the ones who you suggest people to go watch. Of course, I didn't, but it worked out really great. I really liked it. ஆமா, அதுக்கப்புறம் தமிழ் படம் நிறையத்துலயும் இதே ரெஃபரன்சஸ், இந்த காமெடி. Are you guys talking about the Tamil dubbing or the English one? Tamil dubbing பேசிருந்தோம். Kapil spoke about that. Except the dialogue கூட மென்ஷன் பண்ணல, but we talked. I like the Tamil version too. Usually, I am not a fan of English movies, just Tamil dubbings. This is probably one exception that I really like. The vernacular they used in the Tamil movie, it was quite different. I enjoyed it. Thorough, enjoyable movie that probably aged well also. It was not very like ரொம்ப ஓக்காவும் இல்ல, ரொம்ப கன்சர்வேட்டிவாவும் இல்ல, ரொம்ப like I think it was decent. What do you expect from a movie which has a clear
என்ன சொல்றது, வரதுக்கு முன்னாடியே it showed me clear on what the movie is gonna be like. So it was not, there was no much surprises. It didn't hook me up for a great comedy and then ruined me. அப்படிலாம் இல்ல. It ம். played as a underrated movie, but it was I you know lived up to the nameங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. I really loved it. ஓகே, சூப்பர். அது இந்த மியூசிக் பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல கபில். அப்போ கபில், did you also see இப்போ வர ரீல்ஸ்ல வந்து they are promoting ஒவ்வொரு பழைய மூவி ஓட தீம் மியூசிக்ஸ் எடுத்து they are talking Instagram people to bring back old songs. இந்த what is that movie, Wolverine and அந்த படத்துல வந்து அந்த இவங்களோட பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சுல. அதுக்கப்புறமே யூஸ்வலி இங்கிலீஷ் மூவிஸ் ஹஸ் திஸ், தே பே த ஆர்டிஸ்ட் அண்ட் கெட் த ரைட்ஸ் ஃபார் த சாங்ஸ் தானே. டிவி சீரீஸ்ல வந்து யூஸ்வலி தே டூ தட் இன் பிக் ஸ்கேல். எவ்ரி எபிசோட் வில் ஹாவ் அ பாப்புலர் ஆர்டிஸ்டோட மியூசிக் ஆல்பம். இப்போ வந்து லைக் தீஸ் ஃபர்காட்டன் ஒன்ஸ் ஹிட்ஸ் எவர்கிரீன் ஆல்பம்ஸ் எல்லாமே they are using it on Spotify playlist மாதிரி. So இந்த படத்துல you spoke about the playlist, no, அந்த மூவி பிளேலிஸ்ட்னு. So they create ஒரு particular movie, அதோட entire playlist they are asking popular influencers to use it in இந்த random cutsல background music அதை யூஸ் பண்ண சொல்லி they are bringing it up. ரஷ் அவரோட தீம் மியூசிக்ல இப்போ அவைலபிளா இருக்கு. you didn't even go search for some movie like that background music. It's becoming a thing. So yeah, I just wanted to talk about that as well. ஏன்னா ஹேங்கோவரோடதும் அதுல அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. ஹேங்கோவர் இதெல்லாமே பாப்புலரா. அப்புறம் இப்போ வந்துச்சுல மிஷன் இம்பாசிபிள் வந்தோடனே அதோடது பழசுல இருந்து எல்லாமே they compiling it, and I was very shocked on who's even listening it to it, but apparently it's a big thing in the West. I'm not aware. Yeah. On a very funny note, social media வந்து who is even watching it, that is the last statement you should even be asking. The kind of content that has an audience, right? Very true. அதாவது some of the content பார்த்ததுக்கு அப்புறம் வந்து no, it's you should just stop wondering all those things. Who has yeah. Once I saw people, kindergarten kids, the school KG schools-லாம் இருக்குல்ல, அதுல வந்து teachers are using kids and the song was right round. that song அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் வந்து அந்த பீரியட்ல இட் வாஸ் ட்ரெண்டிங், அதனால அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ திங்க் தே டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் தட் சாங். ஆக்சுவலி கிட்ஸ்லாம் யூஸ் பண்ற சாங்கே கிடையாது. அதற்கு வந்து சோஷியல் மீடியா இஸ் ஜஸ்ட் இன் ரேஸ் மாதிரி போய்கிட்டு இருக்குது. Like they can bring up really old songs that everybody has forgotten is what I'm trying to say. Even the இந்த artist சொல்லுங்க. yeah go ahead. இல்ல இப்ப சீரீஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்களா, சீரீஸ்ல ஆக்சுவலி தே ஆர் யூசிங் குட் சாங்ஸ். ஈவன் இப்போ ரீசெண்டா வந்த லாஸ்ட் ஆஃப் அஸா இருக்கட்டும், அண்ட் ஸோ மூன்லைட், மார்வலோட மூன்லைட் சீரீஸா இருக்கட்டும், தே ஆர் ஈவன் இந்த கமாலா சீரீஸ் ஒன்று வந்திருந்தது, ஃபர்காட் மிஸ் மார்வல் அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் பாகிஸ்தான்ல. ஸோ ஈவன் வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து லிங்கா மூவியோட சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. லிங்கால ரஜினிக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கும்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல த ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங். ஸோ அவங்க கல்ச்சருக்கு ஓ நண்பா நண்பா வா வா கலக்கலாம், இல்ல ஓ நண்பா நண்பா வா கலக்கலாம், அந்த சாங். ரஜினியோட அது ரஜினி அண்ட் அனுஷ்கா இது ரஜினியோட இன்ட்ரோ சாங் யூஸ் பண்ணிருந்தாங்க எஸ்பிபியோட அந்த இதுல. இப்ப சீரியஸ்ல ஆக்சுவலா தே ஆர் யூசிங் இட் வெரி வைஸ்லி. குழந்தை அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, she's an Indian, you casted a Pakistani actor and then you play a South Indian song. What? Okay, it's very chaotic னு அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த படம் வந்து புதுசா. படம் அது மிஸ் மார்வல். மிஸ் மார்வல் சீரிஸ், நாட் a movie. ஓகே, மிஸ் மார்வல் இது வந்து இந்தியன் ஹிந்தி சீரிஸா? இல்ல இங்கிலீஷ் மார்வலோடது. மார்வல் ஸ்டுடியோவோட கேப்டன் மார்வல். கேப்டன் மார்வலோட மல்டிவர்ஸ் கதை. சைட் கிக் மாதிரி. ஓ சைட் கிக் இல்லடா, மல்டிவர்ஸ் டா. ஏன்டா அசிங்கப்படுத்துறால?
யா 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 மல்டிவர்ஸ். படத்தை மறந்துட்டேன். யா ஷீஸ் மல்டிவர்ஸ். ஓகே. யா ஈவன் அந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்தியன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் மட்டும் இல்ல, அது ஒரு ஹோல் எபிசோடாவே வச்சிருப்பாங்க. ஓகே. ஓகே. எனக்கு இங்க இந்த மல்டிவர்ஸ் சொல்லும்போது சம்மந்தமே இல்லாம எனக்கு ஹேங் ஓவர்ல இருந்து ஒரு லைன் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஃபன்னி லைன். அந்த ஆர் டக் இஸ் ஒயிட், ஹீஸ் ஓ ஹீஸ் ஆல்சோ டக், ஓ ஹீஸ் த பிளாக் டக், ஓ கிளாசிக். பிளாக் டக். எனக்கு இந்த டைலாக் இட்ஸ் மை ஃபேவரட். இந்த செகண்ட் பார்ட்ல கரெக்டா அவங்க கல்யாணத்துக்கு வந்த உடனே சொல்லுவான். ஸ்டூ வந்து அவங்க மாமனாருக்கு வந்து ஸ்டூவை பிடிக்காது. ஸ்டூ வந்து அப்பதான் வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசுவான். அப்போது சொல்லுவான், ஐ மேபி நான் ஒரு போரிங் பர்சனா இருக்கலாம், பட் தேர் இஸ் அ டீமன் இன்சைட் அப்படின்னு சொல்லுவான். உடனே சைட்ல இருந்து ஆலன் சொல்லுவான், ஆமா தேர் இஸ் அ சீமன் இன்சைட் ஹிம் அப்படின்னு சொல்லுவான். ஐம் சேயிங் டீமன் அப்படின்னு ஸ்டூ கரெக்ட் பண்ணுவான். யா பட் தேர் இஸ் ஆல்சோ சீமன் இன்சைட் யூ ரைட் அப்படின்னு. அது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஜோக் மாதிரி தான் இருக்கும், பட் அது அவங்க ரெண்டு பேரும் பேசுறப்ப செமையா இருக்கும். ஆல்சோ தேர்ட் பார்ட் ஓப்பனிங்லேயே வந்து அந்த டேட்டோ வந்து அப்பதான் வந்து ஸ்டூ வந்து அழிச்சிருப்பான். அப்போது வந்து பில் கேட்பான். பில் வந்து நீ டெஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, டெஸ்ட்னா வந்து ஹெச்ஐவி அதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டோன்னா த இங்க் வாஸ் ஆக்சுவலி இன்சைட் யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவான். டேட்டோ மென்ஷன் பண்ற மாதிரி இந்த சீமனை மென்ஷன் பண்ணுவான். That was also very funny. talking about quotes, அந்த ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் வியர்ட் உல்ஃப் பேக் வரும்ல, அதோட தமிழ் வெர்ஷன் பார்த்திருக்கல, நாங்களாம் ஒரு நரி கூட்டம் அப்படின்னு. அதை வச்சே வந்து ஒரு யூடியூப் சேனலே திட் வாஸ் ரன்னிங். அவங்களோட டேக் இதுவே வந்து அவங்கள ஐ திங்க் அவங்களோட ஜிங்கிள் வந்து இது நாங்களாம் ஒரு நரி கூட்டம் அப்படிங்கிறது தான். இட் வாஸ் லைக் வெரி வியர்ட். எனக்கு வந்து நான் ரொம்ப நாள் எனக்கு புரியல, இது எங்க இருந்தே வந்து சவுண்டை பிடிச்சிருக்கான். ரொம்ப பெக்யூலர் வாய்ஸும் கூட தமிழ் டப்பிங்ல பண்ண தட். எனி சான்ஸ் யூ கைஸ் நோ ஹூ டிட் இட், பட் இட் வாஸ் வெரி பெக்யூலர் ஆலன்ஸ் வாய்ஸ். கபில் explained it. அது யூடியூப்ல there is a video அவங்க போட்டிருக்காங்க அந்த பசங்க. யூ கேன் see everyone's voice except the women, all the men. அவங்க வந்து அந்த வீடியோல வந்து பேசியிருப்பாங்க, எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு. லைக் ஒரு 30 minutes வீடியோ அவங்களே பண்ணியிருக்காங்க. செக் இட் அவுட். எனக்கு அந்த வாய்ஸ் மட்டும் ரொம்ப பெக்யூலியர் வாய்ஸ் தட் ஐ ஹேவ் லைக் ஓவரால் மை 25 years of watching movies. எனக்கு வந்து பெக்யூலியர் வாய்ஸ் will be Alan's voice. Like who has a voice like this? How is he talking in real life? நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாரோட வாய்ஸ்க்கும் அவங்க ஆளுக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்லி கம்பேரிங் டு தேர் வாய்ஸ். ஆக்சுவலி வந்து இந்த வெற்றிமாறன் வந்து ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணிருப்பார்ல, இந்த தலைநகரம் படத்துல வந்து வடிவேல் அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்ப அது ஆக்சுவலா வந்து கட் பண்ணிடாத டப்பிங்ல பாத்துக்கலாம்னு வடிவேல் சொன்னாரு. அது வந்து டப்பிங்ல வந்து நான் ஜெயிலுக்கு போறேன்னு மாத்திட்டாங்கன்னு சொன்னார்ல. அது வந்து கிளவரா அங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் இங்க நிறைய ஒரிஜினலா வந்து நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா படத்துல நிறைய இடத்துல வந்து டயலாக்கே வராது, டயலாக் ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவங்க சேர்த்திருப்பாங்க. இந்த திரும்பி இருக்கும் போதும் சரி, ஆளு அடுத்த ஷாட்டுக்கு மாறும் போதும் சரி, இவங்க வந்து சும்மா 2-3 டைலாக் உள்ள எடுத்து போட்டு ஒர்க்கா இருந்திருக்கும். I was like referencing இந்த மாதிரி சீன்ஸ். அவங்க ஓட்டுற கார்ஸும் எல்லாமே ரொம்ப லைக் கூல் கார்ஸா இருக்கும். ஐ வாஸ் லைக் லுக்கிங் அட் த கார்ஸ் சம் ஆஃப் த டைம். ரொம்ப பிரிட்டி கார்ஸா இருக்கும். பழைய கார்ஸ்ல இருந்து அதுல வர ஒரு அந்த ஒரு டெசர்ட்டுக்கு நடுவுல நின்று ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, ஒரு ப்ளூ கலர் கார். அது எல்லாமே I don't know if I mentioned this before. I'm a huge fan of National Treasure movie. So அதுல வந்து இவர் இருப்பார்ல, the person who plays Ripleyன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. And he plays a role in this movie Hangover as well. அவர் so டக்கு தான் the guy who Doug is the one is the computer guy in the hacker guy in National Treasure. Justin அவர் பேர் இப்பதான் பார்த்தேன். Justin, yeah. So அந்த National Treasure he comes in so I think the second part he'll have a amazing Ferrari, which will be the funny trope அவருக்கு கொடுப்பாங்க அந்த செகண்ட் பார்ட்ல. இதுலயும் he'll come with a fancy as car.
மோஸ்ட் ஆஃப் these people அந்த மிட் டெசர்ட்ல வந்து they'll have ஒரு ஒரு ப்ளூலயே ஒரு பவுடர் ப்ளூ மாதிரி ஒரு கலர் கார். லைக் ஐ ஹவ் நோட்டட் டவுன் கலர்ஸ் இன் திஸ் கலர் ஆஃப் கார்ஸ் இன் திஸ் மூவிஸ். தேர் லைக் ரியலி கூல். அந்த வாட் யூ வுட் ஃபேன்சியா வீக்கெண்ட்லாம் பண்ணுவார்ல அந்த பாட்டுல. லாசன் சிட்டிக்கு போகும்போது பயங்கர ஃபிளாஷியா போறது. அதே மாதிரி இது பயங்கரமா இந்த கார்ஸ் வந்து இந்த படத்துல இந்த சீரியஸ்லயே இருக்கும். லைக் லொகேஷன்ஸும் எனக்கு கார்ஸும் இட் வாஸ் சோ குட். லைக் ரியல் ஐ fell in love with the cars throughout the movie. I I did not expect them to spoof Rainmaker தானே the film um, Dustin Hoffman and Tom Cruise. ரெயின் மேன் Rainmaker is a different film. Rain Man வந்து ஸ்பூஃப் பண்ணுவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. That was very funny. அந்த வேகஸ்ல போய் வந்து எந்த scene? they பணத்தை அந்த தே கவுண்டிங் கார்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, கார்ட் கவுண்ட் பண்ணி ஐ மீன் அந்த கவுண்டிங் கார்ட்ஸ் இஸ் த மெத்தட் Yeah, 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 yeah. meet the Las Vegas casino and blackjackல. Yeah, yeah, So, yeah, yeah, I remember. அத வந்து Also அவங்க குட்ஃபெல்லாஸையும் ஸ்பூப் பண்ணிருப்பாங்க அந்த சீன்ல. எத குட்ஃபெல்லாஸ் இது ஒரு சீன்ல ஏன்னோ ராபர்ட் டெனிரோ வந்து ராபர்ட் டெனிரோட கிளாஸ்ல வந்து கார் வர ரிஃப்ளெக்ஷன் வந்து காட்டியிருப்பாங்க. அதே இது Okay. வந்து இங்க சாவோட கிளாஸ்ல வந்து கார் ரிஃப்ளெக்ஷன் வந்து காட்டியிருப்பாங்க வர்றது. ஓகே I wanted to talk about the tiger in the movie. Like எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. லைக் அவன் லிரிக்ஸ் பாடுவான்ல, அது ஐ லைக் ஸ்டூ ஃபார் வாஸ் அ வெரி ஃபேவரட் கேரக்டர் ஆஃப் மைன். வாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அந்த டைகரை பாட்டு பாடி தூங்க வைக்கிற ஒரு சீக்வன்ஸ். லைக் த்ரூ அப்சர்ட் காமெடிஸா இருக்கும்போது ஆக்சுவலி த டைகர் வில் ஃபால் டு தூங்கிடும் இவன் பாடுற லட்சணத்துல. ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் ஓ இந்த டைகரை வச்சு எப்படி இவங்க எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் தட் சீக்வன்ஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைக் அதர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு ஓகே இட் ஹேப்பன்ஸ்ன்னு இருக்கும். பட் டைகர் த லாஸ்ட் திங் யூ வுட் அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல அந்த வீட்ல ரொம்ப கேஷுவலா நடந்துக்கிட்டாங்க இங்கேயும். ஓ மை ஐ வாஸ் லைக் ஹவு டிட் யூ கைஸ் ஷூட் இட் அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு so random but so absurd, but it's still funny. And the tiger added that element for me. Like human illama or animal vachadu was a very genius idea. Like you'll be like another person, no? There's already 3 people and the baby. Then this will be like too much people. It's crazy to have a tiger. Wildest இருந்துச்சு. Wild, that was wild. That was wild. Yeah. Awesome. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் இல்ல தானே படம் இந்த மாதிரி லைக் அவங்களே எடுத்ததுதான். I don't think any comedy film came this close after this series. Can you guys remember anything else? That any comedy that became such a classic? I can't think. No, I don't think so. இதுதான் வந்து ப்ராப்பரா ஒரு கல்ட் கிளாசிக் காமெடியா வந்து இதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நோ ஒன் குட் மேக். ஏன்னா வந்து ரிமெம்பர் லைக் எவ்ரி ஒன் லைக் ரிட்டையர் ஆன மாதிரி போயிட்டாங்க. எவ்ரி ஒன் வாண்ட் டு பி an ஆக்ஷன் ஸ்டார், they want to be this அகாடமி அவார்ட் வின்னிங் ஆக்டர். அந்த ஒரு இதுலேயே போயிட்டாங்க. they want to be a சூப்பர் ஹீரோ ஃபிலிம் ஆக்டர். அந்த மாதிரி அந்த ஒரு வே வந்ததுனால வந்து no one want to try comedy. even take பிராட்லி கூப்பர் அவரே அதுக்கப்புறம் வந்து he went full on into அகாடமி அவார்ட். actually he is good. மேக்ஸ்ட்ரோ பண்ணியிருந்தாரு. he was amazing in that movie. A Star is Born இருக்கட்டும், அதுலயும் he was amazing. And he directed Star is Born, right? Yeah, he directed Star is Born. And இந்த படம் ஈவன் மார்வல்ல வந்து ராக்கெட் கேரக்டருக்கு வந்து he is the one வாய்ஸ் டப்பிங் பண்ணிட்டு இருக்கிறது. he is such a talented. And அந்த அமெரிக்கன் ஸ்னைப்பர் படமும் ரொம்ப yeah, American Sniper. இவர் who's that? The legend director. Clint Eastwood director. Clint Eastwood.
Yeah, actually, I was just thinking about that earlier thing you mentioned, Kapil, and see, the film is full of racist and sexist jokes, right? It's I mean, I wouldn't call it racist jokes, more like jokes about race, jokes about race, jokes about gender, sex, and all that. Okay, um, அது வந்து I still think people can joke about it. It's just how you write ன்னு நினைக்கிறேன். அந்த அந்த there are இப்போ இப்போ வந்து இப்போ இந்த டெய்லி ஷோல ட்ரெவர் நோவா இருந்தப்போ, ட்ரெவர் நோவா அந்த அந்த அதில் இருக்கிற கமீடியன்ஸ், அந்த தேசி ஆர் ராய்வுட் ஜூனியர், இவங்க எல்லாருமே வந்து தே தே டூ ஜோக் அபவுட் so many racial issues and all that. அது எல்லாமே இட்ஸ் ridiculously funny only. It's just that அந்த அதை வந்து how to write itங்கிறதுல தான் வந்து people are people just don't, they are not even attempting it. I don't know why they are not even attempting it. That's the sad part. They can make jokes about it. There is nothing wrong. Everything can be made a joke out of. I mean, every single thing in the universe can be joked about, but I don't know, they are Yeah, just or else you have to make it so offensive, like Family Guy Family Guy series. You have to take it out of the border, and even they have to think themselves. அவங்களே நினைச்சு சிரிக்கிற மாதிரி, அந்த ரேஸே நினைச்சு சிரிக்கிற மாதிரி எதுனா தான் உண்டு. அண்ட் திஸ் மூவில வந்து 3 பாட்டுலயுமே வந்து த சேம் டெக்னீஷியன் ஒர்க், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாத்துக்குமே. அண்ட் டு பி ஹானஸ்ட், 3 படத்துலயுமே வந்து போஸ்டர் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த ஐகானிக் போஸ்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க லிஃப்ட்ல இருப்பாங்கல்ல, லிஃப்ட்ல இருக்கதான் வந்து போஸ்டராகவே இருக்கும். அந்த குழந்தையோட 3 பேர் லிஃப்ட்ல இருப்பாங்க, அது ஒரு போஸ்டர். செகண்ட் பார்ட்ல வந்து ஜஸ்ட் அந்த ரூம்ல எந்திக்கும் போது கரெக்டா அந்த குரங்கு இருக்கும், அவங்க 3 பேரும் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர். அண்ட் தேர்ட் பார்ட்ல வந்து 3 ஆஃப் தம் வில் பி இன் ஒரு பிளேசர் ஷூட்ல இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர். ஸோ போஸ்டர் ஐ ஹாவ் ஐ திங்க் ஃபார் போஸ்டர். போஸ்டர் வந்து படம் நல்லா டீமே கூட போஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி கிவ் த மூவி அ ட்ரை. That kind of guy, I'm crazy for posters. So இந்த மூவில 3க்குமே வந்து poster is a beautiful one. I think in terms of our lights on posters, right? This one was my favorite. ஏன்னா வந்து so whenever we are doing the posters, right? We generally look for ஏதாவது minimalist posters இருக்கா, இல்ல film clips இருக்கா அப்படின்லாம் வந்து we go and search for it. And this was one of the funniest. I loved that minimalist poster with 4 அது அந்த ஸ்டூவுக்கு வந்து அந்த பல்லு, ஒரு பல்லு இல்லாம, அண்ட் அந்த குழந்தை ஒரு இதுல, I was like, wow, this is so cute. So beautiful. Yes, exactly. they சாக் ஓட இந்த Between Two Friends பாத்திருக்கீங்களா? Between Two Friends அப்படின்னு சொல்லிட்டு there is a movie. I think it's available in நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். Between Two Friends, நீங்க அதோட கிளிப்ஸ் பார்த்திருப்பீங்க. Zach will be interviewing people. Brad Pitt, ஏஞ்சலினா ஜோலி, இவங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணுவார். He'll be like ஒரு ஹோஸ்ட் மாதிரி. He'll be asking offensive question. Like, Between Two Ferns. Between Two Ferns நான் கேட்டிருக்கேன். I பார்த்திருக்கேன். I mean the best one is எனக்கு வந்து with Barack Obama. Barack Obama செம்மையா இருக்கும். Barack Obama is very good in the ஐயோ அது என்னது, ஹங்கர் கேம்ஸ். என்ன ஜெனிஃபர் லோபஸ் இல்ல, ஜெனிஃபர் லோபஸ் இல்ல, ஜெனிஃபர் லாரன்ஸ். அந்த இது ஹங்கர் கேம்ஸ்ல அவளோட வந்து ஒன்று இருக்கும். யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட். ஐ மீன் இட்ஸ் she will go toe to toe with him, with Zach. சிக்கன் நூடுல் சூப்னு போன வருதுல்ல ஒரு ஷோ, இதே மாதிரி இது கைண்ட் ஆஃப் சிமிலர். சோல் இல்ல, சிக்கன் சூப் ஃபார் தி சோல்னு நினைக்கிறேன் அது பேரு. I think it's a similar format. Okay. Interesting. Okay.
So this one அந்த Bray Larson நினைக்கிறேன். I'm not sure கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு மார்வல் மூவியில் லீடாக இருப்பான். ஆக்சுவலி ஷி ஓன் அன் ஆஸ்கர். அதில் வந்து பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸில் அவள் வர்றப்ப வந்து Jack will be asking, you won a Academy for Best Actor. Will you ever try to, improve yourself to and win a Best Actor award? அப்படின்னு கேட்பான். ஆக்சுவலி ஷி இஸ் அ ஃபெமினிஸ்ட். அதுக்காகவே வந்து அந்த அஃபென்சிவா ஆக்ட்ரஸ்க்கு வாங்கிட்டீங்க, ஆக்டருக்கு எப்போ வாங்குவீங்க, அதான் பெஸ்ட்னு சொல்லி. That was like a nice one. I like that one very much. And எட் தானே வந்து ஆஃபீஸ்ல இருக்கிறது. ஆமா ஆமா எட் எட் நிறைய மூவிஸ் பண்ணது இல்லையோ? லுக்ஸ் லைக் நான் இதுல மட்டும் தான் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. பண்ணாரு. எல்லாருமே கெஸ்ட் ரோல் வருவாரு. இதுல ப்ரூக்லின் நைன்-நைன்லயும் கெஸ்ட் ரோல் வருவாரு. நிறைய இடத்துல கெஸ்ட் ரோல்ல வருவாரு. மூவிஸ் தான் ப்ரூக்லின் பண்ணது இல்லையா? ஆமா ஹீஸ் a big TV. he want அப்புறம் இதுல பண்ணாரு. ஐயோ பாசஸ் ஒரு படம் இருக்குல்ல, ஹாரிபிள் பாசஸ். ஹாரிபிள் பாசஸ். அதுலயே அந்த மாதிரி நிறைய ஆமா இவர் யூசுவலா ஹி கம்ஸ் இந்த மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். இது அப்புறம் வந்து வி ஆர் த மில்லர்ஸ், அதுல ஹி இஸ் த ஃபாதர். அந்த மாதிரி லைக் இந்த இதெல்லாமே இங்க ஆஃபீஸ் நடந்துட்டு இருக்க வந்து ஹி காட் அ ஃபியூ சான்சஸ் இந்த மாதிரி நடிக்கிறதுல எல்லாத்துலயுமே. ஹி ஆல்சோ டப்ட் ஃபார் அ லாட் ஆஃப் இந்த அனிமே மூவிஸ் மாதிரி வந்த படத்துல. ஆஃபீஸ் நடக்கும்போது போத் ஆஃப் த நிறைய லீட்ஸ் காட் டிஃப்ரெண்ட் ஜான் கிரசின்ஸ்கி தவிர மத்தவங்க எல்லாருக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. இவனுக்கு மட்டும் வரது எல்லாமே ராம்காம் மாதிரியே வந்துச்சு. அண்ட் ஹி டிடன்ட் வாண்ட் டு டூ த ரொமான்டிக் எனிமோர். ஆல்ரெடி ஹி வாஸ் அண்டர் தட் கிளீஷே. ஸோ அதுல இருந்து பண்ணாமனால பண்ணல. பட் எட் ஹெல்ம்ஸோட கேரக்டர் ஆன் ஆஃபீஸ் வாஸ் கட் டவுன் லைக் ரியலி ஷார்ட். அந்த இது போயிருப்பான்ல அந்த செயிலிங். ஸோ இஃப் யூ ஹவ் வாட்ச் த, இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஸ்பாயில், ஐ எம் நாட் கோனா, பட் அந்த ஒரு லாங் பிரேக் எடுப்பான் சார். போட்ல செட் சேல் பண்ணிட்டு வரமாட்டான் ஆஃபீஸ்ல இருந்து. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க தேடிட்டு இருப்பாங்க, ரிசப்ஷனிஸ்ட். ஆல்சோ எவ்ரிபடி வில் பி சர்ச்சிங் ஃபார் ஹிம். ஆக்சுவலா கதைப்படி அந்த பிளானே கிடையாது. ஹி வாஸ் சப்போஸ் டு பி அவன ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் ஆயிட்டான். ஆண்டியா வந்த கேரக்டர்ஸ். ஐ திங்க் ஹி டிட் த ஹேங்கோவர் மூவி. அதனால தே ஸ்டாப் த கேரக்டர் இன் ஆஃபீஸ். He had to take a long break. ஸோ அதனால கதைப்படி அவன் ஒரு அட்வென்ச்சருக்கு போயிருக்காங்கிற மாதிரி கதை மாத்திட்டு அண்ட் ஹேங்கோவர் வாஸ் came out around that time. Apparently that adventure is the blockbuster movie that he did. So he was one of the very few actors who explored other opportunities while they were filming The Office. But they did not take up much roles beyond the main series. So அதனால this guy is quite popular. நிறைய படத்துல guest role வருவாரு. And he has this very funny face. But I think he did a lot of more TV shows than movies. That's the first, I think, couple last. Okay. Super guys. I think probably on that note, anything else to add, Kapil? No. Yeah, it's a must watchable movie. It's better if none of them ஒரு ரீபூட்டோ இல்ல ரீமேக் பண்றனோ இல்ல நெக்ஸ்ட் பார்ட் எடுக்கறனோ எடுக்காம இருந்தா ஒரு பெஸ்ட் ஒரு காமெடிக்குன்னு ஒரு ட்ரையாலஜி இது வரைக்கும் இருக்குதான்னு தெரியல. பட் திஸ் வில் பி ஆல்வேஸ் தேர். கரெக்ட். ஆல்சோ அஸ்வின் நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஸ்ட்ராங் எனிதிங் யூ கேன் பி மேட் காமெடின்னு. பட் ஐ ஆல்வேஸ் வண்டர், இப்ப நம்ம ஊர்ல அப்படி சென்சிட்டிவான விஷயங்களை வச்சு ஜோக் பண்ண முடியுமா? ஆர் வி அவுட் ஆஃப் த வூண்ட்ஸ் yet to make ஜோக்ஸ் அபவுட் இட்ங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஐ ஆல்சோ ஃபெல்ட் ட்ரெவர் நோவோட ஷோ ஒர்க்ட் பிகாஸ் he was also a part of that system. He was affected by it. So it's still it is like I am an Indian, I'll make Indian jokes, but if anybody else makes it, still a little, it makes me wonder, should I laugh or should I not laugh about it அப்படின்னு தோணும்ல. இப்போ லைக் இவன் சொன்ன மாதிரி there are certain comedy animation which goes really out of the way, which we wouldn't even think for a split second to be getting offensive. But when somebody does it in a movie, ஏன்னா டக்குனு ஸ்டீரியோடைப்பிங் மாதிரியும் ஆயிரும். So I always wonder if Indian directors can handle it. So it's a problem everywhere. Okay. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர்னு ஒன்று நடக்கும்ல. ஆமா. அது வந்து there is பராக் ஒபாமா Oh yeah, yeah. one comedian, one lady, she made a joke saying that Secret Service is the only law enforcement that will be in trouble if a black man gets shot. அப்படின்னு சொல்லிட்டு she made a joke about it. Okay. It's like suddenly you will hear in the middle of her, she's a stand-up. So in the middle of her whole there will be boos and all that. Now, Mm. did she speak wrong? No, she did not. But it is very, I mean, it was offensive, but it is meant to be offensive. So now, அந்த லெவலுக்குலாம் வந்து ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் ஆர் பீப்புள் டு say things. But to answer your specific question, are we out of the woods? No, we're not. I totally agree with you. The problem is we are not writing it in such a way that the funny side come out first. அங்கதான் பிரச்சனை. Our writing is, we are the the space for comedy is shrinking on எனக்கு சில நேரத்துல தோணுது. That it's people want comedy films, No, but but they're not able to write comedy films. I always felt we could do better, but then இப்ப ரீசெண்டா ஒரு கிளிப் பார்த்துட்டு I convinced myself there is no comedy coming upனு. சந்தானம் ஒரு இன்டர்வியூல சொல்லுவார்ல, கோஸ்ட்லயே நீங்க காமெடி கோஸ்ட் தான் எல்லாருமே பண்றாங்க. அதுலயுமே 3 different. If the good wants to be very funny-னா சந்தானம் does it. If it's a revenge ghost-னா சுந்தர்சி எடுத்துப்பாராம். If it's a social issue வச்ச ஒரு கோஸ்ட்னா லாரன்ஸ் எடுத்துப்பாருன்னு அவங்களுக்குள்ளேயே they have an understanding-னு சந்தானம் makes a joke about it. I think comedy also அப்படி இப்ப ஆயிடுச்சு. இப்ப பாடி ஷேமிங்னா ஒரு ஆளு, ஸ்டீரியோடைப் காமெடினா ஒரு ஆளு. அது தாண்டி there's no leads who potentially can do comedy. லைக் அப்படியா கதையே இல்லல்ல, லைக் காமெடி பண்ற லீட் இல்லல்ல. அது மாதிரி ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிருச்சு. ஷ்ரிங்க் கூட இல்ல, ஐ திங்க் இட்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் anymore-ங்கிற மாதிரி தான் தோணும். Yeah. Now, I was but take a film like Tourist Family as an example. Okay. More than the feel good part of it, the funny scenes are really funny. Such a scene like you both have watched it, right? Yeah. Okay. So அந்த இந்த இங்க பேசினவங்க எல்லாரும் வந்து அந்த பாட்டியை பத்தி பேசினதை விட உன்னை பத்தி தான்ப்பா அதிகமா பேசியிருக்காங்க. நான் போய் உன் போட்டோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு that was I'm like the theater burst out laughing அந்த scene. Now யோசிச்சு பாருங்க, நீ சென்னையில பார்க்கும்போது theater bursting out laughing வந்து is a normal occurrence because you mostly when you watch films it is with a full audience. எனக்கு இங்க பார்க்கும்போது வந்து I hardly have lot of Tamil films வந்து எனக்கு வந்து தியேட்டர்ல பிரைவேட் ஷோ மாதிரி தான் அது. ஏன்னா வந்து it will be just two of us. நானும் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்போம். மிச்சபடி எம்டி தியேட்டர்ல தான் நாங்கள் வந்து மோஸ்ட்லி படம் பார்க்குற மாதிரி இருக்கோம். ஓகே. இது வந்து அதுலேருந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து வாஸ் அ செல் ஃபுல் தியேட்டர். ஓகே. அண்ட் அந்த சீனுக்கு வந்து there are scenes where எனக்கு வந்து I was like transported back to watching films in Chennai. அந்த மாதிரி வந்து was the experience. Now, what does this show அப்படின்னா வந்து what audience wants is still this only. The problem is filmmakers still, I don't know they are understanding or not. அவங்களுக்கு புரியுதா புரியலையாங்கிறது தான் தெரியல. இல்ல அந்த பணம் வச்சிருக்கிறவங்க படம் ப்ரொடியூஸ் பண்றவங்க அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குதா, இல்ல வேர் இஸ் த கேப்புங்கிறது தெரியல. பட் ஆடியன்ஸ், what the audience wants is this only. Okay, what audience need kulla pola want is this only. Now, are they making films for what audience wants? No, that's the problem. They are still trying to say that and everyone have gone either
இந்த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போயிட்டாங்க. ஒன்று கம்ப்ளீட் மசாலா ஆக்ஷன் சூப்பர் ஹீரோவாக போகிறது, இல்லைன்னா ஃபுல் மெத்தட் ஆக்டிங் அண்ட் ஐ டூ ஃபிலிம்ஸ் தட் ஆர் வெரி வெரி ஆர்டிஸ்டிக் இன் நேச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் if filmmakers are also having an existential crisis like lot of us and going in these directions. But um, I really don't know why they are not making comedy films anymore. Now, um, I Tamil cinemaவே வந்து it should not that the death of Crazy Mohan should not have been the death of comedy in Tamil cinema. Unfortunately, it is sadly. It's such a I don't know அவங்களோட காமெடி ட்ராமா கிரேசி மோகன் காமெடி ட்ராமாவே வந்து யாராவது பார்த்தவங்கள்ட்ட கேட்கணும் ஹவு இட் இஸ் ஆஃப்டர் கிரேசி மோகன் தேர் ஸ்டில் டூயிங் தட் ட்ராமா ஹவு இட் இஸ் அப்படிங்கிறது வந்து ஐம் வெரி கியூரியஸ். பட் தெர் இஸ் ஹார்ட்லி எனி காமெடி வந்து there is nothing that is coming. வர்றதும் வந்து it is not very very funny also. It's very boring actually. It's not even not funny is one thing, but boring is, how can a comedy film be boring? I don't know. That's a sad part. For a comedy movie, we should not be ending it on a sad part like this. I'm not giving up hope. Let's. ஆமா. Uh, I mean, I think it's just a இதுன்னு நினைக்கிறேன். The Tourist Family கூடவே I saw somebody's channel, they were saying it's an average hit தான், it's not even a hitன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. okay. So I felt, அப்போ உடனே இந்த நம்பர் கேம் தானே பேசுறாங்க. whenever you ask a producer, they always talk about the number game. Then they say and I really thought குட் நைட்டை விட, ஏன்னா சேம் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான், அந்த $1 million பிக்சர்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ ஐ தாட் ஓகே, இப்போ உங்களுக்கு மணிகண்டன் நடிச்சா எப்படி படம் நல்லா இருக்குங்கிறது ஒரு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ ஹி ஹாஸ் அன் ஆடியன்ஸ் லைக் தட். இவன் படம் கண்டிப்பா ஒரு அளவுக்கு லைக் அபவ் ஆவரேஜா தான் இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சேம் credibility ரமேஷ் திலக் ஆல்சோ காட் இட் ஆஃப்டர் குட் நைட் ஒன்லி. ரமேஷ் திலக் இஸ் underrated comedian who I want to see getting really good roles. அப்ப இந்த படத்துலயும் there are many of my friends are saying the same thing. இல்ல ரமேஷ் திலக்கும் அந்த படத்துல இருக்காருன்னு தெரிஞ்சோடனே படம் is gonna work out அப்படின்னு தான் சொன்னாங்க. But then somebody from the industry was telling this to me like, இல்ல dude, they are saying இந்த படமே வந்து இட்ஸ் an average நம்பர்னு தான் சொல்றாங்க, இட்ஸ் நாட் கிரேசி. ஏன்னா மூவில கோட் கெட் அமேசிங் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லயே அவனுங்க ஃபர்ஸ்ட் வீக்லயே ஏமாத்தி விற்கிறவங்க எல்லாருமே வித்துறது எல்லாமே ப்ரீசேல் பண்ணிடுறாங்கல்ல. இந்த மூவி ஈவன் இஃப் இட் கெட்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்தே இருந்தாலுமே அந்த நம்பர்ஸோட கிரேசி மேட்சா பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தேர் ஆர் கப்புள் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் which go out of the way to invest in a film like this, but most of them rather cash in for the first week of election and move on. That is wrong. Which maybe will change after 26. I'm very happy to see that happen. After 2026, there won't be this one person who will get a lot of who will keep on repeating the same crap he's been doing on for what 4 or 5 years now. வருஷத்துக்கு ஒரு கடைசி மூவி. படமா 26ல தான். அதான் நேத்திக்கு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. I was very elated by it. I was like, okay, இதுக்கப்புறமாவது nobody can blame, there's no such actor, such என்ன சொல்றது, immediately வர்றதுக்கு அப்படி யாரும் பெருசா இல்ல. சோ அதனால அது வரைக்கும் தமிழ் சினிமாக்கு டைம் டு Don't get your hopes high. Don't get your hopes high. அங்க புட்டுச்சுன்னா திரும்ப இங்க தானே வந்தாகணும். அதான் சொல்றேன், அது 1 year-ஆவது எப்படியும் டைம் கொடுப்பாங்களா. அந்த 1 year-ல கம்மி பட்ஜெட்ல பிரிச்சு 4 படம் எடுத்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி. The time is still 2026 மே தான். மேல But yeah, I really hope பீஸ் ஆஃப் மைண்டா இது பண்ணா ரெண்டுமே இருந்தா நல்லா தான் இருக்கும். பட் let's hope that at least these people invest more in small scale films. அந்த நான் வந்து ரீசெண்டா வந்து குடும்பஸ்தன் பார்த்தேன்.
Actually, I found it very funny. Guru Somasundaram is a great actor, right? His portions were very, very. That film was shot in my neighborhood, Ashwin. அப்படியா? I got a lot குடும்பஸ்தான் of. வந்து குடும்பஸ்தான் மூவி ப்ராப்பரா வந்து எடிட்டிங்க வந்து காமெடி டூலா யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெவர் Yeah, சீன் எனி definitely. மூவி யூசிங் எடிட்டிங் as a காமெடி டூல். அவங்க ஒரு சீனுமே வந்து ஒரு ஷாட்டுமே வந்து அந்த ஷாட்ல வந்து அவங்க காமெடி வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணது. ஈவன் இந்த கிளைமேக்ஸ் கரெக்டா கார்ல கார்ல ஒருத்தவங்க வந்து இறங்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள. எவ்ரி திங் இஸ் சோ ஃபனி த்ரூ எடிட்டிங் அண்ட் கேமரா தான். அது வந்து எப்ப கடைசியா நான் தமிழ் சினிமா இந்த மாதிரி இருந்துச்சான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதனாலதான் அந்த படம் வந்து சச்ச யூனிக்கா இருந்தது எனக்கு. There is an absurdness to comedy, right? If you try to talk through that in very intellectual terms, there is an absurdness to comedy. Now that absurdness you can the best comedy films of all time all excel in that absurdness. Now the problem is, and you cannot start thinking that absurdness, where is the logic in that absurdness nu theda arambichona pochu. That I think is where filmmakers are, and the film has a certain absurd thing about it, right? So you until a particular point in time, you had let's say a hero getting a suddenly வந்து பணக்காரனா ஆகுது in one song is an absurd thing. It's not going to happen really. Obvious, we all know that. But in films it was acceptable. The இன்னொரு there is a book called Eye of the Serpent. Okay, it's about Tamil cinema oda history. Okay, Theodore Bhaskaran அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எழுதின ஒரு புக். You both should definitely try it out, because you அந்த அதுல வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணுவார். தமிழ் சினிமால வந்து பாட்டு வர்றதை வந்து அது என்ன டைம் ஸ்பேஸ் கண்டினியூம் கோயிங் ஃபார் அ கம்ப்ளீட் டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் when you think of films and songs, right, for majority of people, and for a longest time that did not bother anyone. There was, but actually it's an absurd thing, right? It's an absurd thing that we all have agreed that it is fine. It is fine to have that suddenly the hero and heroine transported to a completely different part of the world where they do something. Now இப்போ வந்து people are questioning that. So you rarely see songs where the hero and heroine are transported to a different world now. So the songs have become totally montage like. So they are continuing to exist in the same they are continuing to exist in their same world with songs playing over the பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு வந்து ப்ரெடாமினன்ட்லி வந்துட்டாங்க. இட் இஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இது. Cinema is an absurd, there are so many things that are absurd about cinema. So it's comedy is like that. You the logic எப்படி யார் ஆஃபெண்ட் பண்றோம் அதெல்லாம் யோசிக்காம வந்து people can write anything that they want. Yeah, I think I agree with you, Kavya. I'll also share the same optimism for comedy. So, okay, awesome guys. Probably on this note we'll close the session. Yeah. Thank you so much, Kapil. Thanks, Kavya. Thanks, Vikram. So next session will be I think more or less a continuation of this conversation, Nanikra. So it will be good night. Now the moment you started talking about good night, I was like, okay, wait பண்ணு இன்னொரு 2 weeks. So it will be good night starring Manikandan. So see you all in couple of weeks. Amazing. Thank you. Thank you. Bye. Bye. Okay, guys.